ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம உடன் சிக்மாவோட பார்ட் 10 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணாமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் லவ்வோட பேரண்ட்ஸ் வந்து காட்டுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸோடு இருக்க ஆளுங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. காசுக்காக வந்து கொஞ்ச நேரத்தில் காசுக்காக அவங்களோட பொண்ணையை வந்து விற்க வந்துடுவாங்க. அந்த ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து விற்கிறதுக்காக வந்து ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சைல்டு ட்ரீட்மெண்ட் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. நம்ம கேப்டன் லவ் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்தளவுக்கு வந்து கொடுமையை அனுபவிச்சிருக்காங்களா. இந்த பேக் ஸ்டோரியில் தான் காட்டுறாங்க. அவங்க மூஞ்சி மேலே அடித்து அவங்கள படுக்க வச்சு செம்மையாக கொடுமைலாம் பண்ணி அங்கே பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேனல்ஸில் அவங்களால பார்க்க முடியும் அவங்களோட மூஞ்சில் வந்து எந்த அளவுக்கு கேர்ஸ் வந்துருக்கும் அப்படின்றது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. போக போக ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து விற்கவே ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் லவ் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுமையாக அனுபவிச்சிருப்பாங்களாம். அதாவது ஒரு காசுக்காக எந்த அளவுக்கு இறங்குவாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் ஸ்டோரியில் நம்மளுக்கு வந்து க்ளீனாக வந்து காட்டுவாங்க. அவங்க வந்து இந்த வயசுலேயே இந்த அளவுக்கு கொடுமையாக அனுபவித்தவங்க தான் நம்ம கேப்டன் லவ். கொஞ்ச நாளில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி காசு கொடுத்து அவங்கள வந்து விற்கிறதுக்கு வந்து போயிடுவாங்க. அப்போ தான் வந்து கேப்டன் லவ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து வரட்டாமாவேன்னு சொல்லிட்டு ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு அபியூஸ்மெண்ட் இல்லையா. அதனால் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து வச்சுருக்காங்க. நம்ம கேப்டன் லவ்மே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இப்போ வந்து அப்படியே நம்ம ரியாலிட்டி காட்டுறாங்க. அம்மா அப்பா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நாங்கள் இப்போ ஒன்றை பார்க்கறதுக்காக தான் வந்தோம், நீ க்ரோனோ லைஃப்பில் விளாட்றேன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹெபேக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். என்னோடய பொண்ணு நீ ரொம்பவுமே வளர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வர. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக காட்டுறாங்க நம்ம கேப்டன் லவ்வோட வாழ்க்கை எந்த அளவுக்கு போகுது. அதாவது அவங்க ரூமை விட்டே வெளில வர மாட்டாங்களாம். அந்தளவுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அவங்க வந்து வாழ்ந்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்துட்டு உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படி கிட்ட வராங்க. அப்போ வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எங்களை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கிட்ட வந்துட்டுருக்காங்க. இந்த இடத்துலையுமே ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு எனக்கு வந்து தெரியாது. என்னை மன்னிச்சிருவியா, இது பாசிபிளாக இருந்தால் நம்ம பழைய மாதிரி வாழலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நம்ம ஹெபேக் வந்து காட்டுறாங்க. ஹெபேக் வந்து வெளில நின்றுட்டுருக்கான். பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்த மாதிரி நீ அதுக்குள்ளே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக கோல்டு இருக்குது. அதனால் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன இந்த லைனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து நடக்கும். இந்த மாதிரி திருப்பியும் வந்து இந்த ஸ்டோரிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னென்னா போட்டதே திருப்பி போட்டு காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தையும் திருப்பி வந்து போடுறாங்க. நம்ம கேப்டன் லவ் வந்து திரும்பி யோசிச்சு பார்க்குறாங்க. அதனால தான் ஒரு சில பேனல்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுது. அதனால தான் வந்து கொஞ்சம் டைமிங் வந்து அங்கங்கே மிஸ் ஆயிடுது. அது இல்லாமல் நம்ம ஹெபேக் கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும். ஹெபேக் கிட்ட வந்து ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும் இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரர். அதை யூஸ் பண்ணி அவனால் அட்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ண முடியும். அது வந்து நான் சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். அப்போ தான் அவங்க அம்மா அப்பாவுமே வந்துட்டு பழையபடி நம்ம வாழலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறது ரொம்பவுமே க்ளோஸில் வராங்க. நம்ம ஹேபேக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளில அவனோட கிரிஃபின் கூட வந்துருக்கான். கிரிஃபின்னா ஒரு பெட்டு, அவனோட பெட்டு தான் அது. அது ஒரு மித்திக்கல் கிரியேச்சர். அது ஒரு எப்படி சொல்கிறது, புராணங்களில் வந்து ஒரு கிரியேச்சர். அது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பெட்டாக இருக்கும். பார்த்தா பரவாயில்லையே திருப்பி சண்டை பார்த்து வந்துட்டியா, நான் இந்த வாட்டி வந்து நான் நார்மலாக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேபேக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கான். அப்போ உனக்கு எந்த ஹெல்ப்புமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட கிரிஃபினை வந்து பார்த்திங்கன்னா மேலே பறக்க விட்றான். ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். உன்னோட குருவியை நான் இன்றைக்கி அடிச்சு ஒழிக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது 2 வந்து மல்டிப்ளை ஆகுது. கொஞ்ச நேரத்தில் அது வந்து 4, 8, 16ன்னு சொல்லிட்டு மல்டிப்ளை ஆகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. ஃபோட்டோ காப்பி அப்படின்ற ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பையன் பயங்கரமாக வந்து மல்டிப்ளை பண்ணி விட்றான். எல்லாமே நம்ம ஹீரோ எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வருது. நம்ம ஹீரோவே எல்லாத்தையுமே வெர்டிக்கல் ஸ்லாஷ் ஹரிசான்டல் ஸ்லாஷ் வச்சு பார்த்திங்கன்னா அவனால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கிளியர் பண்ணுறான். பட் அவனால் முடியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்கில் வந்து ரொம்பவுமே அதிகமாகிட்டே போதா. அதனால் அவன் என்ன பண்ணாலுமே வேலைக்கு ஆகாது. அதுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் பிரெத் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ என்ன தான்டா பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அது யூஸ் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கு இருக்க ஒரே வழி அந்த ஷீல்டு இருக்கு இல்லையா. அதை உடைக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இருக்க ஒரே வழி. வந்து பார்த்திங்கன்னா வர்றதெல்லாம் வந்து இதே மாதிரி ஸ்லாஷ் அந்த கண்டினியூஸ் கட் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவன் மொத்தத்தையும் வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடறான். ரொம்பவே கஷ்டப்பட்டு அவன் வந்து கிளியர் பண்ணுறான். டக்குன்னு கிராக்குமே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடுது அந்த ஷீல்டு.
ஷீல்டில். அவன்ட்டு என்னது அதுக்குள்ளே கிராக் வந்துருச்சா? எனக்கு தெரிஞ்சு நீ அந்த க்ரொக்கடைலோட அந்த காக்ரோச்சோட சீனியர் தான் நீயும் அப்படின்ற மாதிரி வந்துருக்கீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அப்படியா, இப்போ எனக்கு இது கடைசி சான்ஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பையன் வந்து நம்ம ஹீரோட காப்பியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்ருவான். அதாவது நம்ம ஹீரோக்கு எதிராக இன்னொரு ஒரு காப்பி வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. அது கூட தான் நம்ம ஹீரோ வந்து இப்போ சண்டை போடணும். ஸோ அவனை எதிர்த்தாவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்குமே ஈக்குவல் பவர். அதாவது 2 பேராலையுமே எல்லா அட்டாக்குமே அந்த கண்டினியூஸ் கட்டு எல்லா அட்டாக்குமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இது ட்ராவில் முடிகிற அளவுக்கு மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ ஹேவக் வந்து பார்த்துட்டு இருக்கான். யூரோஸ் நான் உன்னை ஒரு வாட்டி தொட்டு பார்க்கட்டுமா, ரொம்பவுமே க்யூட்டாக இருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அடிச்சு புச்சுன்னு ஓடிட்டு இருக்கான். ஏன்னா அவனுமே சம்மடி வாங்குறான். ஏன்னா அவனுக்கு எதிர்த்தே அவன் வந்து சண்டை போடுறான் இல்லையா. ஸோ அதனால் ரொம்பவே மோசம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட நிலமை போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்க்குறான். ஸோ இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹேவக்குமே தள்ளி போயிடறான். ஏன்னா மாட்டான் அவன் செத்துருவான்னு அவனுக்கே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே யூனிவர்ஸில் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இல்லையா. ஒருத்தன் தான், பட் 2 பேருமே ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால இப்போ இந்த ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா என்னால் எவ்வளோ தான் முடியும்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குறான். ஸோ அதுக்குள்ளே திருப்பி கண்டினியூஸ் கட் யூஸ் பண்ணி அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட உடம்பே வந்து பார்த்திங்கன்னா சதைச்சு விட்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த அட்டாக் ஆன் டைட்டனில் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாறி ஓடிட்டு இருக்கான். ஸோ டைட்டன்ஸ் மாதிரி இருக்கான் பார்க்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க நம்ம ஹீரோட பவரும் அந்த ஆப்போனன்ட் இருக்கான் இல்லையா. ஸோ அவனோட பவர் 2 பேரோட பவருமே எந்தளவுக்கு வந்து மெஜாரிட்டி காட்டுது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ பயங்கரமாக வந்து இவங்களோட சண்டை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது அனிமையாக வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வருமானு கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே ஈக்குவல் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா பேனல்ஸுமே காட்டுறாங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்து கேட்க விரும்புகிறேன். நீ ஏன் ஒரு ஹியூமன் கூட இருக்க யூரோஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூரோஸ் வந்து சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த நீ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கேப்டன் லவ் வந்துட்டு பீஸ் ஆஃப் காடுன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஏன் வந்து சொல்கிறாங்கன்னு தெரில. ஸோ ஸ்டோரி மூவ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ என்னோட வேலை வந்துட்டு இந்த பீஸ் ஆஃப் காடை கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹேபக் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான். ஸோ ஃபைனலி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா திரும்பியுமே ஃபுல் இன்ஜுரி ஆகி இந்த ஸ்லை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றியும் சரி, இப்போ இந்த ஃபைட்டு உங்களுக்கு போயிட்டு இருக்கும் போதே தூரமாக நம்ம காக்ரோச் சீனியரும் இந்த கார்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான்ல. ஸோ அவனு வந்து பார்த்திங்கன்னா தூரமாக உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டே வந்து இவங்களோட ஃபைட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் இந்த இடத்துல வந்து பீஸ் ஆஃப் கார்டுன்றது வந்து எந்த விஷயம்ன்றதை ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம கேப்டன் கிட்ட வந்துட்டு ஒரு இது இருக்கும் இல்லையா, நக்கிள். அதான் அந்த 10 மில்லியன் கோல்டு ஆக்ஷனில் வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நக்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் கார்டே. ஸோ அதோட கிரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக இவனுங்க மறைச்சிட்டு வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. இதை தேடி தான் வந்துட்டு நம்ம கேப்டன் லவ் பின்னாடி சுற்றிட்டு இருப்பாங்க. அதை அந்த நம்ம ஹாரிசன் கில்லில் வந்து சுற்றிட்டு இருப்பானுங்களே. ஸோ அந்த விஷயம் தான் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் வந்துட்டு நம்ம கேப்டன் லவ் மேலே இவ்வளோ ப்ரெஷர் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி அவனால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு அந்த அந்த காப்பி இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொல்ல போகிறான். ஸோ ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து மிட் ஸ்டோரின்றதுனால உங்களுக்கு வந்து க்ளீனான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து புரியாது, அதாவது கிடைக்காது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்டோரி வந்து மூவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.